நண்பர்களே, இது பூச்சிமுள்ளு செடி. இது பெரிய மரமாகும். இது இலைகள், பூக்கள், காய்கள் ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும். நாங்கள் ஆடு மேய்க்க போனால் அந்த இலை, பூ, அப்புறம் இதெல்லாம் போடுவோம். இந்த நைஸு முள்ளை கூட நாங்கள் கடித்து ருசியாக சாப்பிடுவோம், திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு பதிலாக விறகு பஞ்சம் வந்ததுனால காற்றோடன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அந்த மரச்செடி வந்து இப்போ அது தமிழ்நாடு முழுவதுமே பரவி இருக்குது. இப்போ எங்கள் அப்பா புதுசாக ஒன்று சொன்னாங்க, இப்போ மரம் வெட்டுறதுக்கே ஆள் இல்லை, நம்ம வீட்டு மரத்தை வெட்டினாலே நம்மக்கிட்ட காசு கேட்குறாங்க, மரத்தை கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி விறகு அடுப்பே இல்லாமல் எல்லா இடங்களையும் கேஸ் வந்துடுச்சு. அதனால் விறகு எரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால மரங்களை வெட்ட ஆள் இல்லை அப்படின்னு ஒரு புது நியூஸை சொன்னாங்க. எப்படியோ காலங்கள் மாறி இருக்குது. நான் பல ஆண்டுகள் கழித்து இந்த முள் செடியை பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு. பக்கத்தில் இருக்க அந்த பெரியவோட பழங்களெல்லாம் கூட நாங்கள் சாப்பிட்ருக்கோம், ஆடுலாம்